ஒரு கார் ஃபண்டு ப்ளஸ் ஹவுஸ் ஃபண்ட் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃப்க்கு தேவையான எல்லாமே நம்மளால இந்த இடத்துல பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நிறைய விஷயம் சொல்லும் போது அவங்களாம் சிரிச்சாங்க. இப்போ நான் வந்து அந்த ஃபாரின் ட்ரிப்பு குவாலிஃபை பண்ணி ஸோ நான் வந்து இப்போ அந்த ஃப்ளைட்ல நான் வந்து இன்னைக்கு ஏற போறேன். நான் வந்து அந்த ஃப்ளைட் அப்படிங்கிறது நான் வந்து இது நாள் வரைக்குமே நான் வந்து நேரில் பார்த்ததுல இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் இந்த பிசினஸ்ல அடுத்த ஸ்டெப்புக்கு வரலன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும், அதை தாண்டி வாங்க. எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இருக்கு. வருஷம் வருஷம் நம்மளுக்கு கம்பெனி சைட்ல இருந்து கொடுக்கறது பிளஸ் இப்போ சரமதரோட அவார்ட் இந்த லெவல்ல இருக்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி நான் இந்த ஃபாரின் ட்ரிப் அச்சீவ்மெண்ட் பண்ணதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட நேம் வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார் டைரக்டர் ஜெயக்கொடி அப்படின்ற இடத்த வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் வெஸ்டேஜ்ல, கரெக்டுங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப், ஸோ தாய்லாந்து ட்ரிப் வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த என்ஜாய்மெண்ட் வந்து வாயில சொல்றதுக்கு கூட முடியல, அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு. ஸோ நம்ம மேல பறக்கும்போது பார்த்துப்போம், கரெக்டுங்களா? அதை கிட்டத்தட்ட என்னோட ஹையஸ்ட் இன்கம் 67,000 நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸோ ஒரு பார்ட் டைமா காலேஜ் படிக்கும்போது என்னால் எடுக்கும் போது உங்களால எடுக்க முடியாது. ஸோ பாருங்க, தாய்லாந்து ட்ரிப் அச்சீவ் பண்ணியிருக்கேன், கரெக்டுங்களா? ஸோ எல்லாருமே பண்ணுங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே எடுத்து பண்ணுங்க, யோசிக்காதீங்க. ஸோ தேங்க்யூ, விஷ் யூ. முடியாத நாள் கண்டிப்பா இன்னைக்கு. ஏன்னா வந்து ஒரு தமிழ்நாடு விட்டு இந்தியா விட்டு இன்னைக்கு வந்து ஒரு தாய்லாந்துக்கு போறதுக்காக இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வந்திருக்கிறேன். இதுக்கு ஒரு 3 மாசம் ஒரு கிரேட் எஃபோர்ட் போட்டதுக்கு கம்பெனி வந்து இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. எப்பேற்பட்ட கம்பெனியில் நாம் இருக்கிறோம்னு பாருங்க, சரியா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு 38 பேர் இன்னைக்கு வந்து எங்க கூட இன்னைக்கு தாய்லாந்து போக போறாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு 40 பேர், அதுக்கு அடுத்த ஒரு 40 பேர், இந்த மாதிரி இவ்வளவு பேர் இன்னைக்கு வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணி டைரக்டர் இந்த தாய்லாந்து ட்ரிப் நான் அச்சீவ் பண்ணி இந்த இடத்துல ஏர்போர்ட்ல நிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கு. லாஸ்ட் டைம் தாய்லாந்து ட்ரிப் நடந்துட்டு இதே மாதிரி மார்க்கோ பிரதர்லாம் ஏர்போர்ட்ல இருந்து பேசும்போது அதை ஒரு பர்சனா ஒரு 10% இருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப கூட எனக்கு நான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து நின்று பேசுவேன் அப்படிங்கிறது இல்லை. இந்த எண்ணத்தை எனக்குள்ள விதைச்சது வந்து என்னோட அப்ளைன் தான், நீலாவதி மேம் தான். அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாங்க, நம்ம இந்த மாதிரி எப்போ மேம் போக போறோம் அப்படின்னு. கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப் போவோம் மேம், அவங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு அது நடந்திருக்கு. நான் ஆழமா நம்பினேன். எந்த விஷயத்தையும் நம்ம ஆழமா நம்பணும் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா அதை செய்ய முடியும். நம்ம எந்த விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணி முடிப்போம் அப்படின்னு நீங்க மைண்ட்குள்ள ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டோட அதுக்கு என்ன ரூட் அப்படிங்கறத கண்டுபிடிச்சி கரெக்டா அப்ளைனோட சப்போர்ட்டோட ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்கல எவ்வளவு பேர் அடுத்த ட்ரிப்ல இதே மாதிரி ஏர்போர்ட் நின்று பேச போறீங்க அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. எல்லாராலையுமே பேச முடியும். இங்க இவங்களால மட்டும்தான் இது முடியும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே விதமான சான்ஸ் தான் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் ஒரே விதமான ட்ரைனிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாராலையும் பேசுறதுக்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் அடுத்து வந்து என் ஒய்ஃப் தான் எடுத்து பண்ணாங்க. அப்போவே நாங்கள் வீட்டில் வந்து எல்லாம் வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து சில எம்எல்எம்லாம் பண்ணி அதில் நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிட்டேன். கம்பெனி அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ண கம்பெனி தப்பாயிடுச்சு. ஆனால் அவங்க செலக்ட் பண்ண கம்பெனி தப்பு இல்லை, உண்மையை ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் புரிஞ்சுக்கிட்டு எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். வீட்டில் நிறைய தடைகள் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு லெவலில் அச்சீவ் பண்ணிட்டு ப்ரூவ் பண்ணும்போது அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாமே இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாங்க, நான் தாய்லாந்து டூருக்கு நான் போகிறேன்றது எல்லாம் கன்ஃபர்மேஷன் வந்து அதெல்லாம் பண்ண பிறகு தான் எல்லாமே இப்போ வந்து எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது காரணம் என்னன்னாக்கா அவங்க பண்ண ஒர்க், என்னுடைய ஒய்ஃப் எடுத்து பண்ண ஒர்க் என்னன்னாக்கா அவங்க ஒரு வைராகியத்தோடு பண்ணாங்க. யாரெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும். யாரெல்லாம் அவமானப்பட்டமோ அவங்க முன்னாடிலாம் நாங்கள் வந்து தலைநிமிர்ந்து நடக்கணும். அந்த மாதிரி அவங்க வைராகியத்தோடு பண்ணாங்க. இப்போ நானும் எடுத்து கூட அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேரும் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நல்லா பெரிய லெவலில் வரணும்னு இருக்கும், சரிங்களா? நான் மட்டும் இல்லை, டீமில் இருக்கிறவங்களே பண்ண முடியும். ஃபாரின்றது பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தா ஏதாவது ஜாப் போகணும் அப்படின்ற கான்செப்ட். ஏன்னா நம்ம வந்து லைஃப்ல வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். 37 ஒரு 37 இயர்ஸா பார்த்தீங்கன்னா நான் சென்னையில தான் இருக்கேன். நிறைய முறை வந்து இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை வந்து தாண்டி போயிருக்கேன். திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட உள்ள வரல. ஏன்னா நம்ம உள்ள வரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அதுக்கான ஒரு பர்பஸ் இருக்கணும். இன்னைக்கு வந்து அந்த வாய்ப்பை வந்து எனக்கு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ நான் மட்டும் வரல, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து என்னோட ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் என்னோட டிராவல் ஃபண்டில், கார் ஃபண்டில். ஸோ இதே வாய்ப்பு தான் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு, சரிங்களா? இந்த வாய்ப்பை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம நீங்க வந்து இதை எடுத்து நல்லா பண்ணுங்க. ஒரு 12,000 அப்போ வந்து இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா WVT டீம்லேருந்து பேசுகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட அப்ளைன்ஸ்க்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சரம் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்காக வந்து வெளியிடம் போவாங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை ஒரு பார்ட் டைமாக எடுத்து பண்ணி எனக்கு இன்கம் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கூட என்னோட காசு இல்லாமல்
ஃபுல் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி சைட்ல இருந்து வந்து ஃப்ரீயா வந்து எனக்கு கூட்டு போறாங்க. ஸோ இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவலா தான் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு டவுன்லைனுக்கோ உங்களோட அப்லைனுக்கோ டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. யார் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க வந்து கரெக்டா வந்து மூவ்மெண்ட் பண்ணி எலிஜிபிள் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து ட்ரிப்புங்கிறது ஃப்ரீயா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா ஏர்போர்ட்ல வந்து ஃப்ரீயா வந்து தாய்லாந்து ட்ரிப்புக்கு எலிஜிபிள் பண்ணி நான் ஃபிளைட்ல போகும்போது ஸோ நான் அவருக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஏரியா இதுதான். ஓகேங்களா? ஏன்னா